அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தினத்தன்று கடன் தொல்லை நீங்குவதற்காக, பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்காக, அல்லது சொந்த வீடு அமைவதற்காக, ஒரு வாகனம் வாங்குவதற்கோ அல்லது நீங்கள் இடம் வாங்குவதற்கோ உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும். முருகர் நிறைவேற்றி வைப்பார். இந்த வழிபாடு எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, கடன் பிரச்சனை இருப்பவர்களும் சரி, சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்பவர்களும் சரி, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக வழிபாடு செய்பவர்களும் சரி, செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில் தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலை ஏறுமுகம் நேரம். நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் நமக்கு நிச்சயமாக அது நிறைவேறும். அந்த காலை நேரத்தில் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு பாசிட்டிவாக நமக்கு அமையும். நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு 7 மணிக்குள்ளே நீங்கள் செய்தால் போதும். முருகனுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க, அல்லது நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு செவ்வரளி பூக்கள், அதாவது சிவப்பு நிற பூக்கள் வேண்டும். பன்னீர் ரோஜா அல்லது செவ்வரளி பூக்கள், இந்த மாதிரி பூக்கள், அல்லது கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நம்ம சாமந்திப்பூ, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, தாமரைப்பூ இதை பயன்படுத்தலாம். நீங்கள் சுவாமி படத்திற்கோ அல்லது சிலை வைத்திருக்கீங்கன்னா சிலைக்கோ அலங்காரம் செய்துட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து 1 ரூபாய் நாணயம் 6 நாணயத்தை பன்னீரால் நீங்கள் அந்த நாணயத்தை வாஷ் பண்ணணும். அதாவது முதல்ல சுத்தமான தண்ணீரில் சுத்தப்படுத்திட்டு அதற்கப்புறம் பன்னீர் விட்டு நீங்கள் அதை வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல சுத்தமான கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க. 6 நாணயத்தை வைத்துட்டு உங்களுக்கு வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த வேண்டுதலை நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். முருகன்கிட்ட நீங்கள் பேசணும். அதாவது முருகன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீ தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நீங்கள் எப்படி நம்ம கவலைகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் முருகன்கிட்ட சொல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை அப்படியே நீங்கள் சொல்லிவிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை 6 நாணயத்தை கையில் வைத்துட்டு ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் அல்லது 10 to 20 நிமிடம் ஓம் சரணபவா மந்திரங்கள் சொல்லலாம், அல்லது ஓம் ஆறுமுகனே நமக அந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம். ஓம் சரணபவா அப்படிங்கிறத சொல்லும்போது உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே அந்த நாணயம் இருக்கணும். நீங்கள் கண்களை மூடிட்டும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா முருகனுடைய படத்தை பார்த்துட்டே நீங்கள் சொல்லலாம். அமர்ந்து உட்காந்து சொல்லுங்கள், நின்றுக்கிட்டே சொல்ல வேண்டாம். ஒரு 10 நிமிடம் ரிலாக்ஸாக அந்த பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். முருகன்கிட்ட பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு முருகன்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓம் சரணபவா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 முறை சொல்வது ரொம்ப நல்லது. நீங்கள் நிறைய நேரம் சொல்லுங்கள், என்ன வேண்டிய தேவையில்லை. ஒரு 10 to 20 நிமிடம் நீங்கள் சொன்னாலே அது 108 முறை கவுண்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக நிதானமாக முருகனை மனம் முருகி இந்த வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள். இது அப்படியே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனை வைத்து தான் இது எவ்வளோ நாட்களுக்குள்ளே சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி மனமுருகி பிரார்த்தனை செய்கிறோமோ அதற்கேற்ற ரிசல்ட்டு கிடைக்கும். மனமுருகி பிரார்த்தனை செய்கிறதுன்னு என்ன அப்படின்னா, உங்களுடைய கவனம் எதுலையுமே சிதறாமல் முருகனை மட்டும் முழு மனதோடு நம்பி இந்த உலகத்தில் நீங்கள் முருகன் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி அந்த இடத்துல அவ்வளோ ஒரு உரிமையோட, பக்தியோட, ஒரு மரியாதையோடு நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாடுக்கும் அந்த பரிகாரத்துக்கும் அவ்வளோ பலன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வைக்கிறது இந்த நாணயத்தை வைத்து வைக்கிறது ஒரே நாளில் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அந்த நாணயத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு மஞ்சள் நிற துணி அல்லது சிவப்பு நிற துணி அல்லது பச்சை நிற துணி. பச்சை முருகனுக்கு உகந்தது. மஞ்சள் நிற துணியும் பயன்படுத்தலாம், சிவப்பு நிறமும் பயன்படுத்தலாம், பச்சையும் பயன்படுத்தலாம். இந்த 3 நிறத்தில் ஏதாவது ஒரு துணி நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த நாணயத்தை வைத்து முடிச்சு போல் கட்டி முருகனுடைய பாதத்தில் நம்ம வச்சிடணும். நீங்கள் எவ்வளோ நாட்களுக்குள்ளே எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். பரிகாரம் செய்துட்டு முருகன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு முயற்சிகள் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அது சீக்கிரமாக நடக்கும். இந்த நாணயம் முடிச்சு பரிகாரம் 90% எல்லாத்துக்குமே இது வெற்றியை தான் கொடுக்கும். இது எனக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுத்தது. நான் எப்போதும் இந்த பரிகாரம் செஞ்சேன் அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக தான் இந்த பரிகாரம் நான் செஞ்சேன். அதாவது நான் எப்போதும் செஞ்சேன் அப்படின்னா, மகா சஷ்டி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போது நான் பண்ணேன். முதல் நாள் பண்ணேன்.
7வது நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு எனக்கு இந்த பரிகாரம் வந்து நிறைவேறிடுச்சு. அதாவது திருக்கல்யாணம் அன்று ஒரு காலை ஒரு 11, 12 மணிக்குள்ளே இருக்கும் எனக்கு நிறைவேறின தருணம். அந்த நேரத்தில் நான் நினச்சது என் கையில் இருந்தது. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் அன்னைக்கு 7வது நாள் நடந்துச்சு. ஆனால் நான் வந்து முயற்சிகள் ரொம்ப எடுத்தேன், எஃபர்ட் நிறையா போட்டேன், நான் ரொம்ப முயற்சி எடுத்தேன். அதனால தான் எனக்கு வந்து வெற்றி கிடைச்சது, 7 நாளைக்குள்ளே கிடைச்சது. இது உண்மை. இது வந்து எனக்கு வந்து மகா சஷ்டி அன்று பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கள் நடந்தது, எனக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கு நடந்தது. இது வந்து நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா வச்சதோடு நம்ம நொப்பாட்டிடக்கூடாது, அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். இப்போ கடன் பிரச்சனைக்காக நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது ஒன்று நீங்கள் உழைப்பை அதிகப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா பணத்தை வந்து சிக்கனமாக வந்து செலவு பண்ணி நீங்கள் வந்து கணக்கு போட்டு நீங்கள் வந்து இந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அது மாதிரி சொந்த வீடுக்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த சொந்த வீடு கட்டுவதற்காக நீங்கள் பணத்தை வந்து ஒரு சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதற்கான வேலைகளை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது தான் அது வெற்றிகள் கொடுக்கும். நான் வந்து என்னுடைய ஆன்மீக பயணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் படிச்சிருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சிகள் எடுக்கும்போது தான் கடவுளுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நான் படித்த ஆன்மீகத்தில் வரை நான் புரிந்து கொண்டது அதுதான். நம்மளுடைய முயற்சிகள் எடுக்கும்போது தான் கடவுள் நமக்கு ரொம்ப பில்லர் மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதை நம்ம உணர்ந்து பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதில் இருக்கிற அந்த இது புரியும். நம்ம எப்போதுமே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுட்டு நம்ம வாட்டில் கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம அதற்கான எஃபோர்ட் போட்டு கடவுள்கிட்ட வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்து நம்ம அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது மட்டுமே நமக்கு நல்ல வீடு அமையும், இல்லைன்னா நம்ம தேட ஆரம்பிப்போம், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு இடம் நமக்கு அமைய ஆரம்பிக்கும், ஏதாவது ஒரு மிராக்கள் நமக்கு நடக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஒரு முயற்சிகள் எடுக்கணும். நான் சொல்லிட்டேன், நீங்கள் இந்த ரூ. 6 நாணயம் முடிச்சு போட்டு வைக்கும்போது நீங்கள் முயற்சி எடுக்கும்போது நீங்கள் இந்த முடிச்சு போட்டு வைங்க, நிச்சயமாக முருகன் வந்து உங்களுக்கு நிறைவேற்றிப்பார். முருகன் கட்டாயமாக 100% இல்லை, 1000% அவர் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் முயற்சி எடுங்க, கட்டாயமாக நடக்கும். அதற்கப்புறம் நம்ம அந்த நாணயத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் முருகன் கோவில் இருக்கும், எங்கேயாவது நமக்கு பக்கத்தில் அமைந்திருக்கும், அங்கே போயிட்டு நமக்கு கோவில் உண்டியல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதில் போயிட்டு நம்ம செலுத்திடணும் அந்த நாணயம். ஏன்னா முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணி தான் அந்த நாணயத்தை நம்ம வந்து இது பண்ணுறோம். அதாவது நம்ம கைக்குள்ள உள்ளங்கைக்குள்ளே வச்சுட்டு முருகனுடைய நாமத்தை தான் அதிகமாக நம்ம சொல்லுவோம். அந்த நாமத்தை சொல்லும்போது அதோட அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக அந்த நாணயம் தான் எடுத்துக்குது. அந்த நாணயம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த நாணயம். அந்த நாணயத்தை வந்து நம்ம வந்து சுவாமிகிட்ட போயிட்டே நம்ம கொடுத்துடணும், அதாவது உண்டியில் போய் சேர்த்துடணும். அப்படி இல்லைன்னு சுவாமிக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம், பூ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம ரூ. 6 தானே, அந்த ரூ. 6 நமக்கு பூக்கள் வந்து வாங்குற மாதிரி இல்லை, அதனால் வந்து நான் கோயில் உண்டியிலே நம்ம வந்து சேர்த்துற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாணயம் முடிச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அதற்கு முயற்சி எடுக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சாலும் முயற்சியோட கடவுளுடைய அன்போட பக்தியோடு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள், அது வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வருது அப்படின்னா கஷ்டத்தை நினச்சி கவலைப்படக்கூடாது. அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கும்போது அது தானாக நமக்கு வந்து பல கதவுகளை திறக்கப்படும், நமக்கு எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கவலைகள் தான் நம்மளை போட்டு தாக்குமே தவிர இது என்ன செய்கிறது அப்படிங்கிறத நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது 1000 வழிகள் நமக்கு கிடைக்கும். நான் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்குனால என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருந்த நாளும் இருந்தது. அதே சமயம் நான் எதிர்த்து போராடும் போது தான் அது எனக்கு வந்து வெற்றியாக மாறுச்சு. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, கடவுளுடைய சப்போர்ட்டால் தான் நம்ம வெற்றியாக மாற முடியும். இப்போ வந்து கடவுளுடைய சப்போர்ட் எதற்காக அப்படின்னா நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி, அதாவது நம்ம துவண்டு போகாமல் இருப்பதற்காக ஒரு நம்பிக்கை கொடுக்கறது வந்து கடவுளுடைய வழிபாடு மட்டும்தான். மற்ற யாரும் நமக்கு வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை வந்து கீழே அடிமட்டத்துக்கு தட்டணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்களே தவிர யாரும் நம்மளை தூக்கி விடணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளுடைய பெற்ற தாயும் மற்றும் கடவுள் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நினைப்பாங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளை அடிமட்டத்தில் தள்ளணும் அப்படிங்கிறதான் நினைப்பாங்க. கடவுளுடைய சப்போர்ட்டால் தான் நம்ம முன்னேற வர முடியும். நம்ம அதற்காக முயற்சிகளும் நம்ம எடுக்கணும். இந்த பரிகாரம் வந்து எல்லோருமே செய்து பாருங்கள், 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த செவ்வாய் குறையில் செய்யும்போது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து சரியாகும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை, அடுத்து சொந்த வீடு பிரச்சனை, பிறகு வந்து இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதற்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்யலாம். ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்திற்குமே இந்த பரிகாரம் செய்யலாம். செவ்வாய் குறையில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை
பிரச்சனைக்கெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். காலை 6 to 7 அல்லது மாலை இரவு 8 to 9 இந்த நேரத்தில் செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையானதான். முருகனுக்கு பாலும் தேனும் இந்த மாதிரி நைவேத்தியம் வைத்துட்டு ஒரு மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நிறைய மந்திரங்கள் இருக்குங்க. நம்ம எளிமையாக சொல்கிற மந்திரங்களாம் நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. ஓம் முருகா அப்படிங்கிறது சொன்னாலே போதும். ஓம் சரண பவா, ஓம் பாலகுமரனே நமகம், அதுக்கடுத்து உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் அடிக்கடி சொல்லலாம். கந்தனை போற்றி, கடமனை போற்றி, நிறைய இருக்குது. குமரஸ்தவத்தில் நிறையா இருக்குது. அதில் ஒவ்வொரு நாமமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். முருகரே நம்ம கூட இருக்கிறது போல் நமக்கு இருக்கும். அதனால் முருகனுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக முயற்சி எடுங்கள். நிச்சயமாக எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.